எவ்வளோ அடிபிடிச்ச பாத்திரம், கறி பிடிச்ச பாத்திரமா இருந்தாலும், சொடக்க போடுற நிமிஷத்துல அத பளிச்சுன்னு மாத்திரலாங்க. ரொம்ப ஈஸியான டிப்பு தான். கை வலிக்க நீங்க தேய்க்கவே தேவையில்ல. அது மட்டும் இல்லாம, நம்ம டெய்லி லைஃப்ல தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான டிப்ஸும் சொல்லியிருக்கேன். உப்பு அதிகமா போச்சு அப்படின்னா, அதை எப்படி கம்மி பண்றதுன்னும் இதில நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்ப தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானையும் ஆல்ன்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ ஒவ்வொரு டிப்ஸா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு, நம்ம ஏதோ ஒரு சேமியா, மக்ரூனி அல்லது உப்புமா செய்கிறோம் அப்படின்னா, அந்த ரெசிப்பியில் தெரியாமல் உப்போ காரமோ நீங்கள் அதிகமாக போட்டுட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் செஞ்சதில் கூட கொஞ்சம் அவசரமாக செய்யும்போது இந்த மாதிரி தெரியாமல் உப்பு நான் அதிகமாக போட்டுட்டேன். அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி வச்சு ஒரு 4-5 ஸ்பூன் அந்த தண்ணியை மெத்தி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அளவுக்கு தண்ணி மெத்தணுமோ அந்த அளவுக்கு ஈக்குவலான தண்ணி ஊற்றி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் சேமியாவோ மக்ரூனியோ போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் எல்லாம் அப்படியே இருக்கும். உப்பு இது ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிரும். நம்ம மக்ரூனி, சேமியா, உப்மா ரெசிபி செய்யும் போது கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி அந்த கிண்ணத்தில் எடுத்து வச்ச தண்ணியை நீங்கள் குழம்புக்கோ அல்லது பொரியல் செய்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப், இந்த மாதிரி ஒரு பெல்ட் மட்டும் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த பெல்ட் மட்டும் இருந்தால் போதுங்க. அந்த அளவுக்கு நம்ம இதில் ஆர்கனைசர் செய்ய முடியும். நான் இந்த பெல்ட் இன்றைக்கி எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் துணிக்காய போடுறதுக்கு நிறைய கிளிப்பு வச்சுருப்போம். அதை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு பவுச்சிலையோ அல்லது ஒரு டப்பாலையோ போட்டு வைப்போம். நம்ம ஒவ்வொரு டைமும் கொடியில் துணிக்காய போட போகும்போது அந்த டப்பாவையோ அல்லது அந்த பவுச்சையோ நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இனிமேல் அந்த தொந்தரவே வேணாங்க. இந்த மாதிரி ஒரு பெல்ட்டில் நீங்கள் எல்லா கிளிப்பையுமே ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம குத்தி வைக்கிறனால ஒவ்வொரு டைமும் மாடிக்கு ஏறி போகும்போதோ அல்லது ஒரு துணிக்காய போடும்போதோ நம்ம டப்பாவையும் அந்த மணிப்பரிசையும் தூக்கிட்டு போகணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் துணிக்காய போடுற கொடியில் இந்த பெல்ட்டை போட்டு நம்ம பின் பண்ணுவோம்ல, பெல்ட்டெல்லாம் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டு நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா நீட்டாக அழகாக இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிறப்ப எடுத்து நீங்கள் கிளிப்பு குத்திக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிப்பு தான். குழந்தைங்கள பெல்ட் நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது பெல்ட்டாக இருக்குது அப்படின்னா கூட அதையும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இனிமேல் நம்ம துணிக்காய போடும்போது கிளிப்பு பாக்ஸோ அல்லது மாடிக்கையோ எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியமே இல்லை. இந்த மாதிரி கொடியில் நீங்கள் பர்மனெண்ட்டாக விட்டுட்டிங்க அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்கும். நமக்கு துணிக்காய போடும்போது எடுத்து குத்துறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய பேர் இந்த கிளிப்பு பாக்ஸை வேற எங்கே வச்சுட்டோன்னு சொல்லி தேடுவோம். அது இந்த மாதிரி கொடியிலேயே இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்து குத்துறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம வெங்காயம் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வெங்காயத்தை பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி நீளமாக இருக்க வெங்காயம் சீக்கிரமாக அழுகி போயிடும். அதனால் வெங்காயம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீளமாக வாங்கணும் அப்படின்னா இதில் வேஸ்டேஜுமே நிறைய ஆகும். இதுவே நீங்கள் வெங்காயம் வாங்கும்போது இந்த மாதிரி உருண்டையாக இருக்க வெங்காயமாக பொறுக்கி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜும் அதிகமாகாது. அவ்வளோ சீக்கிரத்தில் அழுகியுமே போகாது. மழைக்காலம் குளிர்காலம் வந்துச்சுனாலே வெங்காயம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே அழுகி இருக்கும். அது நீளமாக இருக்க வெங்காயம் எடுக்காமல் நீங்கள் ரவுண்டாக இருக்க வெங்காயம் எடுத்தீங்க அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் அழுகியுமே போகாது, உள்ளேயுமே அழுகி இருக்காதுங்க. நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம சாப்பாடுக்கு சூடாக நெய் ஊற்றுறோம் அப்படின்னா நெய் இந்த மாதிரி உறைஞ்சி போய் இருக்குது அப்படின்னா இதை நம்ம அப்படியே அடுப்பில் ஹீட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா 2 நிமிஷமாச்சும் ஆகும். ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன குழிக்கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றிட்டு அடுப்பை பற்ற வச்சிங்க அப்படின்னா ஒரு 30 செகண்ட் 20 செகண்ட்லேயே இந்த நெய் ஆட்டோமேட்டிக்காக உருகி வந்துடும். நம்ம அந்த நெய் பாத்திரம் ஃபுல்லாக ஹீட் பண்ணி எடுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10 செகண்டில் அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அழகாக மெல்ட் ஆகி வந்துருச்சு. லைட்டாக ஹீட் பண்ணாலே போதுங்க. அந்த கரண்டியோட ஹீட்லேயே அந்த நெய் நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். நம்ம அந்த பாத்திரம் ஃபுல்லாக வச்சு ஹீட் பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சது 2 நிமிஷமாச்சும் ஆகும். நம்மளுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் பாலாடையில இருந்து எப்படி நெய் எடுக்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ தனியாகவே அப்லோடு பண்ணியிருக்கேன். இது வீட்டில் செஞ்ச நெய் தான். எப்படி மணலாக உதிரியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட், எல்லார் வீட்லேயுமே ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா அடிப்பிடிச்ச பாத்திரமா இருக்கட்டும் அல்லது இட்லி குண்டால நம்ம அடிக்கடி இட்லி செய்யும் போது அந்த பாத்திரம் பிளாக் கலரில் மாறிடும். அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உப்பு காகிதம் இருந்தால் போதுங்க. இது எல்லா பெயிண்ட் கடைகளையும் கிடைக்குங்க. இந்த பேப்பர் வாங்கி ஒரு சின்ன துண்டு மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் அடிப்பிடிச்ச பாத்திரம் அல்லது உங்களுக்கு பாத்திரம் ரொம்ப பிளாக்காக இருக்குது, எவ்வளோ தாங்க தேய்ச்சாலும் போகவே மாட்டேங்குது அப்படின்னா இந்த சின்ன துண்டு பேப்பரை நீங்கள் அந்த பாத்திரம் எந்த இடத்துல எல்லாம்
எங்கெல்லாம் பிளாக்காக இருக்கோ அந்த இடத்துல வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா அந்த கரைகள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். நீங்கள் ரொம்ப அமுத்தி தேய்க்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. லைட்டாக எந்த இடத்துல பிளாக்காக இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி வச்சு தேய்ச்சி விட்டாலே போதும். அந்த கருப்பாக இருக்க கரைகள் எல்லாம் வந்துடும். மேக்ஸிமம் இட்லி குண்டால வந்து நம்ம அதிகமாக அந்த தண்ணி கொதிக்கும் போது அந்த உப்பு தண்ணி மாதிரி இருக்கிறனால இந்த மாதிரி கருப்பாகும். அதை வந்து நீங்கள் அழகாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பின்னாடியுமே உங்களுக்கு ரொம்ப பிளாக்காக இருக்குது, ஒரு கடாயிலையோ அல்லது இந்த மாதிரி இட்லி குண்டா ஏதோ ஒரு பாத்திரத்தில் அடிப்பிடிச்சு போய் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சு நல்லா தேய்க்கும் போது அந்த கரைகள் எல்லாம் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடும். இது எல்லாமே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நார்மலாக ஒரு சோப்பை போட்டு இதை நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாத்திரம் எல்லாம் பளிச்சுன்னு புதுசாக மாறிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் டிப்பு. ரொம்ப கை வலிக்க நீங்கள் கம்பினார்லாம் போட்டு என்னால் தேய்க்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்குவே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த டிப்பு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற பள்ளி எல்லாத்தையுமே விரட்டுறதுக்கு இந்த ஒரு லிக்விட் மட்டும் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா போதுங்க. பள்ளி அந்த பக்கமே வராது. ஒரு ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் கிராம்பு வந்து நல்லா ஒரு 7-8 கிராம்பு சேர்த்துக்குங்க. கிராம்போட காரத்தன்மைக்கு எந்த ஒரு பூச்சியுமே வராது. பள்ளியுமே வந்து தலை தெரிச்சு ஓடுங்க. அந்த அளவுக்கு இது எஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம செய்கிறனால இது வந்து நம்ம 1 வீக் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து சேஃப்டியும் கூட. குழந்தைங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. இந்த ஸ்மெல் வந்து பள்ளிங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கொஞ்சமாக லெமனில் வந்து தண்ணி ஊற்றி அது எல்லாமே நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். கிராம்பு அந்த லெமன் எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம முக்கியமான ஒரு 2 பொருள் சேர்க்க போகிறோங்க. நம்ம ஊறுகாக்கெல்லாம் யூஸ் பண்ணுற வினிகர் இருந்துச்சு அப்படின்னா அந்த வினிகரை நல்லா வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதை நம்ம எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பாட்டிலில் ஊற்றி விட்டுக்கலாம். அந்த முக்கியமான பொருளை வந்து நம்ம கடைசியில் தான் சேர்க்கணுங்க. ஃபர்ஸ்டே சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு ஹாஃப் பாட்டில் அளவுக்கு வந்து நமக்கு ரெடி பண்ண ஜூஸ் வந்திருக்கு. அதுலேயே வந்து ஒரு ஹாஃப் பாட்டில் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு முக்கியமான பொருள் இதுதாங்க, கற்பூரம். நான் ஒரு 5 ரூபாய் கற்பூரத்தை இந்த பாட்டிலில் நுணுக்கியெல்லாம் போடலை, அப்படியே போட்டிருக்கேன். இதை நீங்கள் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அந்த மூடியோட ஹோல்ஸில் சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டுட்டு எந்த இடத்துலலாம் உங்களுக்கு பள்ளி வருமோ அந்த இடத்துல நீங்கள் ரெகுலராக தெளிச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த பள்ளி வந்து அந்த இடத்த விட்டு போயிடும். எனக்கு கிச்சனில் அதிகமாக பள்ளி தொலை தாங்க இருந்துச்சு. அதுவும் இந்த மூலையில் நம்ம கிராசரிஸ்லாம் அடுக்கி வைக்கிறோம் அப்படின்னா அந்த மூலையிலேயே தான் நிற்கும். அதனால் கண்டிப்பாக இதை ஒரு 2 டேஸ் நான் தெளிச்சுக்கிட்டே இருந்தேன். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரெகுலராக இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் பள்ளி வருமோ அந்த இடத்துல எல்லாம் நான் வந்து தெளிச்சு விட்டேன். நல்லாவே பள்ளி வரது கம்மியாச்சுங்க. ரொம்ப சிம்பிள் டிப்பு. இந்த காரமான வாசனைக்கு பள்ளி வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம வந்து நிறைய கிலோ கணக்கில் அரிசி மாவாக இருக்கட்டும், கோதுமை மாவாக இருக்கட்டும், அல்லது ஏதோ ஒரு மால்ட்டு ரெசிபிக்கு கூட நம்ம மாவு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம அந்த தூக்குவாளியில் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்ல ஈரமெல்லாம் காய வச்சுட்டு அடியில் வந்து ஒரு 3-4 வரமிளகாய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு மாவை வந்து போடுறதா இருந்தாலும் அடியில் மிளகா போட்டு வச்சுட்டு நீங்கள் சேர்த்துனீங்க அப்படின்னா அந்த மாவில் அவ்வளோ சீக்கிரம் வண்டு புழு பூச்சி எதுவுமே வராதுங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். நம்ம வச்சிருக்க எல்லா பொருட்களையும் சரியா பருப்புலேருந்து அரிசியிலேருந்து இந்த மாவு ஐட்டம் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி வரமிளகா போட்டு வச்சோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அதில் வண்டு புழு பூச்சியெல்லாம் வராது. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சியை போட்டு வச்சாலுமே அதில் அவ்வளோ சீக்கிரமாக கட்டிப்பட்டு வண்டெல்லாம் விழுகாதுங்க. கொட்டாங்குச்சி நம்ம இதில் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா அடுப்பில் ஹீட் பண்ணிவிட்டு அதனுடைய துகள்கள்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா வண்டு புழு பூச்சியெல்லாம் வராது. நம்ம எடுத்து போடுறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொட்டாங்குச்சி போட்டு வச்சு பாருங்கள். வண்டு புழு பூச்சி எந்த ஒரு பொருட்களையுமே அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு, நான் வாங்கின ரேஷன் அரிசியில் எதுவுமே போட்டு வைக்காம விட்டு இந்த அளவுக்கு வண்டு வந்துருச்சுங்க. இந்த வண்டை விரட்டுறதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா சொல்கிறேன். நம்ம வீட்டில் இருக்க இந்த ஒரு பொருள் மட்டும் போதும், இந்த வண்டு எல்லாமே வந்து விரண்டு ஓடிடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வண்டு இருக்குன்னு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வெயிலில் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த வண்டு வந்து டக்குன்னு வந்து வெளியேறி வந்துடும். ஒரு துளி வண்டு கூட அதில் இருக்காதுங்க. ரொம்ப சிம்பிள் டிப்பு. நான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து கொட்டாங்குச்சி அல்லது மிளகா போட்டு வைப்பேன், வரமிளகா. அது போடாமல் வச்சனால இதில் இவ்வளோ அளவுக்கு வண்டு வரும்னே நினச்சி பார்க்கல. அந்த அளவுக்கு வந்துருந்துச்சுங்க. இது எல்லாத்தையுமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிலில் வந்து நல்லா 1 ஹவர் வச்சு எடுத்தேன். எல்லா வண்டுமே போயிருச்சு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் அரிசி பருப்பில் வண்டு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல வச்சு விட்டுட்டே 1 ஹவர் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க வண்டுகள் எல்லாமே வந்து அந்த காரத்தன்மையினால வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம இனிமேல் அரிசி பருப்பு எல்லாத்துலேயுமே கொட்டாங்குச்சி அல்லது மிளகாவை போட்டு வைங்க. இந்த மாதிரி வண்டு வரதை
தவிர்க்கலாம். நெக்ஸ்ட் டிப்பு, கிலோ கணக்கில் பூண்டு இருந்தாலும் அசால்ட்டாக உரிச்சு எடுத்துடலாங்க. ஒரு சின்ன டவல் மட்டும் இருந்தால் போதும். பூண்டு உரிக்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடுன்னு நான் ஒரு சிம்பிள் வீடியோவும் போட்டிருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த டிப்பு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா மறுபடியுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு பூண்டை நம்ம 2ஆக கட் பண்ணும்போது அதனுடைய தோல் நல்லா அழகாக ஈஸியாக உறிஞ்சு வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு பூண்டையும் நம்ம உரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். அதை இந்த மாதிரி நடுவில் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதனுடைய தோல் அழகாக ஈஸியாக உரிச்சிட்டு வந்துடும். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். எனக்கு உரிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த டிப்பை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நான் இந்த மாதிரி பூண்டை சேர்த்துட்டு ஒரு 2 சொட்டளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு, அதாவது நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயோ அல்லது தேங்காய் எண்ணெயோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. பூண்டில் நல்லா சூடு ஏறணும். அதுக்காக பூண்டை நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரிலாம் ரோஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த பூண்டில் அந்த சூடு ஏறினா போதும். மழைக்காலம் குளிர்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு ரொம்ப ஈரமாக இருக்கும். அந்த பூண்டு நம்ம உரிக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுவோம். அந்த மாதிரி டைமில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ண விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம லைட்டாக ஹீட் பண்ணி எடுக்கும்போது அதனுடைய தோல் ரொம்ப அழகாக ஈஸியாக உரிச்சிட்டு வந்துடும். இப்போ நிறைய கிலோ கணக்கில் 2 கிலோ 3 கிலோ பூண்டெல்லாம் உரிக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். வெயில் இல்லாத காலத்தில் இந்த மாதிரி கேஸ் அடுப்பில் போட்டு நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாங்க. வெயில் இருந்துச்சு அப்படின்னா எண்ணெயை தேய்ச்சி வெயிலில் வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அந்த பூண்டை உரிச்சிங்க அப்படின்னா தோல் அழகாக உதிரியாக தனித்தனியாக வரும். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. மறக்காமல் நீங்கள் அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பூண்டு 2 நிமிஷம் நல்லா சூடு ஏறிடுச்சுங்க. இப்போ இது உரிக்கிறதுக்கே ரொம்ப அழகாக ஈஸியாக வரும். இதில் நம்ம எண்ணெய் தேய்ச்சிருக்கனால நம்ம கை விரல்களில் அந்த வலி ஏற்படும்ல, அந்த வலியெல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த ஈரம் பட்டு நமக்கு நகக்கண்ணெலாம் எரியும்ல, அதெல்லாம் எதுவுமே இருக்காது நம்ம எண்ணெய் தேய்ச்சிருக்கனால. இதே மாதிரி நீங்கள் எல்லா பூண்டையுமே உரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக ஈஸியாக உறிஞ்சு வருதுன்னு. எனக்கு இது கூட உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு சின்ன டவலை விரித்து வச்சு அதில் இந்த பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நான் சொல்கிற மாதிரி இந்த டவலை மடித்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி டவலை நீங்கள் மடித்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு 4-5 டைம் நல்லா தட்டுனீங்க அப்படின்னா அந்த தோல் தனியாக பூண்டு தனியாக உதிர்ந்து வந்துருங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டவல் இல்லை அப்படின்னா காட்டன் பை இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி பூண்டை சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்காக வீட்லேயே பூண்டு உரிக்கிறோம் அல்லது ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்காக கிலோ கணக்கில் உரிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூண்டு தனியாக தோல் தனியாக அழகாக உறிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நம்ம நல்லா வேகமாக தட்டும் போது பூண்டுடைய தோல் தனியாக பூண்டு தனியாக உறிஞ்சு வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான டிப்பு தான். நான் சொன்ன டிப்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பூண்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்தோம் அல்லது இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கும் போதே தனித்தனியாக தோல் நமக்கு அழகாக உதுத்து வந்துடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாகில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.